வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம மனை. இன்னைக்கு எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 1320 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 22க்கு 60ங்கிற ஃப்ளாட் சைஸில் கட்டப்பட்டிருக்க ஒரு 4 BHK இண்டிபெண்ட் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இந்த வீடை ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷலான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுக்கு ரொம்பவே அழகான இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை ஒரு ஹை சீலிங் ஆர்கிடெக்சர் ஃபார்மேட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஒரு மாடுலர் கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு மதுரை லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட எலிவேஷனை ரொம்பவே அழகாக பாக்ஸ் டைப்பில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு, ஐவரி, கிரீன் மல்டி கலர் காம்பினேஷனில் எலிவேஷனை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷனில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லேசர் கட் மெட்டல் டைல்ஸ் இன்னமும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக தெரியுது இந்த எலிவேஷன். வீட்டோட பால்கனியை ஃப்ரண்ட்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டுக்கு ஐவரி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ண உடனேயே வீட்டோட போர்ட்டிக்கோட சைஸ் 10க்கு 20ங்கிற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாகவே செக்கு டைப் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாகவே டிசைனர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ரொம்ப அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு அதில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வீட்டோட EB மீட்டர் ப்ரொவிஷனும் போர்ட்டிக்கோலே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை ஒரு சைடு ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட்பேக் ஏரியா விட்டு கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவிலேயே பேக் சைடு போனோம் அப்படின்னா பேக் சைடில் ஒரு காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட்டோட சைஸ் 4க்கு 7ங்கிற சைஸில் ஒரு இந்தியன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோருக்கு ரெடிமேட் PVC டோர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டை நம்ம வீட்டுக்குள்ளே இன்னும் கிச்சன் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங் அண்ட் வால் எல்லாத்துக்குமே செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் செராமிக் டைல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா ஃபுல்லாகவே கிரில் கேட் வச்சு ரொம்ப சேஃப்டியாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள வேறு யாரும் வர முடியாத அளவுக்கு ரொம்ப செக்யூராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேட் வழியாக கிச்சன்லேருந்து இந்த செட்பேக் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட எல்லா கேட்டுக்குமே ஒரே கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐவரி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் எல்லா மெட்டல் கேட்டுக்குமே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஒரு பெரிய மெட்டல் சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த மெட்டல் சேஃப்டி கேட்டுக்குமே ஐவரி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ண உடனே வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் எல்லாத்தையுமே டீக்வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் டைப் டிசைனில் சிங்கிள் டோராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மெயின் டோரை. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனேயே வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் 16க்கு 20ங்கிற சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹாலாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோர் ஃபுல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே கலர் காம்பினேஷனில் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீடை ஒரு ஹை சீலிங் ஆர்கிடெக்சர் ஃபார்மேட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ரொம்பவே அழகான ஒரு ஹேங்கிங் லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்குமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்து அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கலரிங் பண்ணி கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. லிவிங் ஹாலில் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டாச்சாகவே பூஜா யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஹாலோட இன்னொரு சைடு வாலில் ஒரு ஷோகேஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் சேம் கலர் காம்பினேஷன்லேயே பண்ணி கொடுத்து அதில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சனோட சைஸ் 10க்கு 16ங்கிற சைஸில் நல்ல பெரிய கிச்சனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் அட்டாச்சாக இந்த கிச்சனை ஒரு மாடுலர் கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்காங்க.
கிச்சனுக்கு தேவையான எல்லா ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க், லாஃப்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்பவே அழகாக பார்த்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்லோ கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வாஷ் பேஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில். கிச்சன் டாப்பை கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் சிங்கையுமே கடப்பாக்கல்ல பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கிச்சன்லேருந்து காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பேக் சைடு செப்பரேட் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோரை உடன் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோருக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குது. ரொம்பவே பாதுகாப்பான விஷயம். இந்த காமன் டாய்லெட்டை கிச்சன் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் செட் பேக் ஏரியா வழியாக வந்து பேக் சைடும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோரை ரெடிமேட் டோராக கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் உடன் டோர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 20ங்கிற சைஸில் நல்லா பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணுன்னா ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து சீலிங்கில் ரொம்பவே அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கபோர்ட் ஒர்க் கூட சேர்த்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு சைடு வாலில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறது நல்லாவே இருக்குது. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 5க்கு 7ங்கிற சைஸில் இருக்குது. இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் பிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் டிசைனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாத்ரூம்குள்ளே போனோடனே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் அண்ட் வால் எல்லாமே செராமிக் டைல்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிடைசரும் பிராண்டட் ஐட்டம்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாமே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டில் பண்ணியிருக்க அந்த ஹேண்ட் ரைல்ஸோட டிசைனிங் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வுட்டில் பண்ணியிருக்க ஹேண்ட் ரைல்ஸோட சேர்த்து டஃபர் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த இன்னர் ஸ்டேர்கேஸை ரொம்பவே அழகாக காட்டுது. ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரும்போது யூஸ் பண்ணியிருக்க அந்த ஹேங் லைட்டை க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான லுக் கொடுக்குது இந்த வீட்டுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருமே ரெடிமேட் உடன் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 20ங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோம் அப்படின்னா பெட்ரூமோட ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் காம்பினேஷனை டைல்ஸ் லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் யூஸ் பண்ணியிருக்க அந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்க ரொம்ப அழகான ஃபால் சீலிங் பார்ட், அதை யூஸ் பண்ணியிருக்க ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. லாஃப்ட்டுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பாத்ரூமோட சைஸ் 5க்கு 6ங்கிற சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் அண்ட் வால் ரெண்டுக்குமே செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா சானிடரி வேர்ஸும் பிராண்டட் ஐட்டமில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள டோரை ரெடிமேட் உடன் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எலிவேஷனில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைட் பால்கனியை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பால்கனியோட ஃப்ளோர் ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு லேசர் கட் மெட்டல் பிளேட்டும் இன்னொரு சைடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டஃபன் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஹேண்ட் டைல்ஸோட சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கதும் பார்க்க நல்லா இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்குமே சேம் டைப்பில் ரெடிமேட் உடன் டோர் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 20ங்கிற சைஸில் இருக்குது. ஒரு சைடு வால் ஃபுல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சீலிங் ஒர்க்கு ரொம்பவே அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூம்லுமே அட்டாச்டு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோரை ரெடிமேட் பிவிசி டோராக தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் டிசைனிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி பிவிசி டோர்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 5க்கு 6ங்கிற சைஸில் இருக்குது. இந்த பாத்ரூமே வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செராமிக் டைல்ஸ் லே பண்ணிட்டு இருக்குது. தேவையான அளவுக்கு எல்லா சானிடைசர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 4வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருமே சேம் டைப் பேட்டர்னில் ரெடிமேட் உடன் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 16ங்கிற சைஸில் நல்லா பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலரிங் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீலிங்கில் ரொம்ப அழகான ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்து அதில் ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கபோர்ட் ஒர்க் தேவையான அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டோரை ரெடிமேட் பிவிசி டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பாத்ரூமே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸுமே 5க்கு 6ங்கிற சைஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் அண்ட் வால் ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு எல்லா சானிடைசர்ஸும் பிராண்டட் ஐட்டமில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மதுரையில் கடச்சனேந்தல்ங்கிற லொக்கேஷனில் இருக்குது. கடச்சனேந்தலில் எல்விபி நகர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீட்டோட மொத்த விலை 1,30,00,000 ரூபா. இந்த வீடு வாங்கணும், இதை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீட்டிலேருந்து டெரஸ்க்கு போகிறதுக்காக செப்பரேட் கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோருமே உள்ளே ப்ரொவைட் பண்ணி அதுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸை வெளியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஓவர் ஹெட் வாட்டர் டேங்கு டெரஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸில் ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.